அண்ணே கமச்சக்கா, கொஞ்ச நாளைக்கு இவங்கெல்லாம் என் வீட்டுலதான் தங்குவாங்க. இந்த பையனால நம்ம ஏரியாவுக்கோ நம்ம ஏரியா பொண்ணுங்களுக்கோ எந்த கெடுதலும் நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி. நீங்க போயிட்டு வாங்க. உன் மேல நம்பிக்கை வச்சு போறோம், வாமா. கேட்டீங்கல்ல எங்க ஏரியாக்காரங்க என்ன சொன்னாங்கன்னு? அதையும் மீறி நீங்க இங்க தங்குறதுக்கு ஒத்துக்கிறேன்னா என் வீட்டுக்காரு சொன்னாருங்கிறதுக்காக தான். நான் என்ன சொல்றனோ அதை கேட்டு இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும், சரியா? அதெல்லாம் இவங்களை வச்சு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி, அவங்க இங்கே தங்கட்டும், நான் பாத்துக்கிறேன். சித்தி அதான் சரின்னு சொல்லிட்டாங்கல்ல, இங்கேயே இருங்க. இந்த இடமும் ஒரு மாதிரி இருக்கு. இந்த பொம்பளைய பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு பூரணி. 2-3 நாளைக்கு எப்படியாவது சமாளிச்சுக்கோங்க. அதுக்குள்ள வேற ஒரு நல்ல இடமா நான் பாக்குறேன், சரியா? சரி சரி. பாபு, சித்திய தம்பியையும் பத்திரமா பாத்துக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க போயிட்டு வாங்க மேடம். வரேன் சித்தி, வரேன்டா, பாத்துக்கோ. பொட்டியெல்லாம் எடுத்துக்கினே உள்ள போங்க. வாங்க மேடம், வாங்க சார். போ. பாவம் சிந்து, அவரு எப்படி கம்பீரமா இருந்த மனுஷன் கவலையில எப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு தெரியுமா? பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவனால ஏற்பட்ட காயம் கொஞ்சம் கூட ஆறாம அப்படியே தான் இருக்கு. அதனாலதான் நான் போக மாட்டேங்கிறேன். செவந்தி, சிந்து என்ன பண்றா? நடந்ததை நினைச்சு டென்ஷனாவே இருந்தா. அது அவளுக்கும் குழந்தைக்கும் நல்லது இல்லைன்னு சொல்லி அவ போட்டுக்க வேண்டிய மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுத்தேன். அதை போட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. நல்லா தூங்கட்டும். தூங்கி எந்திரிச்சாதான் அவளுக்கு இருக்கிற மன அழுத்தம் குறையும்.